வணக்கம். இந்த வீடியோ நீங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களால நீட் கிளியர் பண்ண முடியல, இல்லைன்னா நீட்ல ரொம்ப லோ ஸ்கோரா இருக்கு. ஒரு டாக்டருக்கு ஈக்குவலண்டா நம்மளால சேவை செய்ய முடியக்கூடிய 5 கோர்சஸ் அண்ட் அதுக்கு கூட அடிஷனல் ஆப்ஷன்ஸ் வேற என்ன அப்படிங்கறதான் 5+1 கோர்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல மோஸ்ட்லி நான் அந்த கோர்சஸை இன்ட்ரடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன, எப்படி நீங்க வந்து சிறப்பா அதுல செயல்படலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கோர்ஸை எடுத்தாலுமே நம்மளுடைய பர்பஸ் ஃபார் செலக்டிங் த கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி ஏர்ன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல பின்னால நம்ம பேசதான் போறோம். பட் இருந்தாலும் டாக்டருங்கிறத ஒரு சர்வீஸா பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு முடியலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 5 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப சூட் ஆக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நம்பர் 1, சைக்காலஜி. எப்படி ஒரு எம்பிபிஎஸ் ஒரு சித்தா டாக்டர் வந்து பிசிக்கல் ஹெல்த்காக ஒர்க் பண்றாங்களோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்காக ஒர்க் பண்றவங்க சைக்காலஜிஸ்ட்ல. இதுல வந்து நீங்க ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு சைக்கியாட்ரியில வந்து ஸ்பெஷலைஸ் பண்றவங்க, அவங்க டாக்டர்ஸ். பட் பிஎஸ்சி சைக்காலஜி நீங்க முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்ல எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி நீங்க எடுக்கலாம். மைண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு எப்படி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல்டான சயின்டிபிக் அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எம்எஸ்சி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒரு ரெஜிஸ்டர்ட் பிராக்டிஷனரா நீங்க வந்து உங்களோட பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். என்னென்ன ப்ராப்ளம் உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல வரவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, ஒரு கெரியர் கவுன்சிலிங் கொடுக்குறது, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஆன்சைட்டில இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, சூசைடல் தாட்ஸ்ல இருக்கிறவங்கள கவுன்சில் பண்ணி எப்படி வெளியில கொண்டு வருது அப்படிங்கறத பியூட்டிஃபுல் மனசு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மனோ தத்துவ அடிப்படையில ரொம்ப அழகா நீங்க வந்து செய்ய முடியும். ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டால இன்னும் கொஞ்சம் கூட டீப்பான ப்ராப்ளம்ஸ் லைக் பைபோலார் டிசார்டர், ஸ்கைசோப்ரீனியா, ட்ரௌமா, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், இந்த மாதிரி பட்டவங்களுக்கு நீங்க வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டா ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் பண்ற ரோலுக்கு ரொம்பவே சிமிலரான ரோல் தானே. ஒரு டாக்டர் வந்து என்ன டிசீஸ்ங்கிறத டயக்னோஸ் பண்ணுவாங்க, அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதை மானிட்டர் பண்ணணும், கேர் பண்ணணும். இந்த 5ஐயுமே ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்களும் பண்ணுவீங்க. ஒரே வித்தியாசம் என்ன, டாக்டர் மட்டும்தான் மருந்து பிரிஸ்கிரைப் பண்ண முடியும் அண்ட் சர்ஜரி பண்ண முடியும். நம்பர் 2, பிசியோதெரபிஸ்ட். பேச்சுலர்ஸ் இன் பிசியோதெரபி வந்து நீங்க ஒரு 4.5 இயர்ஸ் கோர்ஸ் எடுக்கணும். ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணும்போது நம்ம மோஸ்டா பார்க்கிறது வந்து மஸ்குலோ ஸ்கெலிட்டல் ஏரியாவா ஹேண்டில் பண்றவங்கள பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்க்கு பிறகு கை வந்து மூவ் பண்ண முடியல, அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் சொல்லி மூவ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது அதுவே ஒரு சிறந்த பணி. ஏன்னா ஒரு பர்சனை தன்னுடைய வெல்னஸுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கறத ஒரு மருத்துவரோட பணி. அந்த வெல்னஸுக்கு பிசியோதெரபி ரொம்பவே தேவையான ஒண்ணு. அது போக இன்னும் டீப்பரான ப்ராப்ளம்ஸ் லைக் நியூராலஜிக்கல் பிசியோதெரபி இருக்கு. அதாவது பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி எக்ஸசைஸ் மூலமா சரி பண்றது அப்படிங்கிறது. மூணாவது, கார்டியோவாஸ்குலர். ஹார்ட் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் ஆர்கன்ஸை வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பிளேயருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இம்மீடியட்டா வந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட். சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண பீடியாட்ரிக் அண்ட் வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கீரியாட்ரிக். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரு ரெஜிஸ்டர்ட் பிராக்டிஷனரா நீங்க உங்களுடைய பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஒரு டாக்டர்னா அவங்க எங்க வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய சம்பளம் என்ன மாதிரி இருக்கும், என்ன பிஜி பண்ணணும், இதெல்லாம் பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் சொல்ல போறிய கோர்சஸ்ல என்ன ஸ்கோப் இருக்குங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்து வரலாம். சோ இதையும் நம்ம இப்ப பாத்துக்கலாம். ஒரு டாக்டரோட ஸ்கோப் என்ன, ஒன்னு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணணும். மூணாவது, தங்களோட ஓன் பிராக்டிஸ பண்ணலாம். அது ஒரு சின்ன கிளினிக்கா இருக்கலாம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை உருவாக்குறதா இருக்கலாம். இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய 5 கோர்சஸ்லயுமே இந்த 3ஐயுமே நீங்க பண்ணலாம். இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறத பத்தி இனிஷியலா பேசணும்ல. எப்போ ஒரு டாக்டரால நல்ல பணம் சம்பாதிக்க முடியும்? ஒரு எம்பிபிஎஸ்ஓ இல்லைன்னா ஒரு சித்தாவோ இல்லைன்னா ஒரு ஆயுர்வேதாவோ டிகிரி முடிச்சுட்டு ஒரு டாக்டர் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு உடனே டாக்டர்ஸ் ஒன்னும் உண்மையில இம்மீடியட்டா பணம் அதிகமா சம்பாதிக்கிற போறது இல்ல. இந்த டாக்டர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறத பீப்புள் தெரிய அதுல இருந்து நிறைய உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் வரும்போதுதான் டாக்டர்ஸ்க்கு வந்து நேம் அண்ட் ஃபேம் வரப்போகுதுல. அதே மாதிரி தான் நம்ம பேசக்கூடிய 5 கோர்ஸுக்குமே நீங்க உங்களுடைய பிராக்டிஸ்ல எவ்வளவு எக்ஸலன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் வர போறாங்க, நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இது மட்டும் இல்லாம எது வந்து சொசைட்டில நீடா இருக்கு அப்படிங்கறத நான் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல உங்களுடைய ஸ்கில்ல நீங்க தெளிவா டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மணி வரும் அண்ட் உங்களுடைய growthமே பொட்டன்ஷியல் என்னைக்குமே குறைஞ்சு போகாது.
இந்த மாதிரி கெரியர் growthக்கு தேவையானதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும், எப்படி ஒரு ஃபுல்ஃபில்டான கெரியர் அண்ட் லைஃப் வாழணும் அப்படிங்கறதுதான் இந்த சேனல். சோ இதை பத்தி ஒரு தனி பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு காலேஜ் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். நீங்க பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இது நிறைய காலேஜஸ்ல இருக்கு, நீங்க வந்து படிக்கலாம். முடிச்சுட்டு ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பிஜி டிப்ளமோ பண்ணணும். அதையும் முடிச்சுட்டு ஒரு 6 monthsக்கு இந்தியன் டயட்டெட்டிக் அசோசியேஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்டர்ன்ஷிப் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் மட்டும்தான் இந்தியால மெடிக்கல் நியூட்ரிஷன் தெராப்பி பண்ண முடியும். இந்த மெடிக்கல் நியூட்ரிஷன் தெராப்பி அப்படிங்கறத வந்து இந்தியன் டயட்டெட்டிக் அசோசியேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, நியூட்ரிஷன் மூலமாவே குரோனிக் டிசீசஸ், அதாவது டயபெட்டிஸ்ல இருக்கிறவங்க, கேன்சர் பேஷண்டா இருக்கலாம், ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு ரெக்கவர் ஆகிற பேஷண்ட், இவங்களுடைய ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மெடிக்கல் நியூட்ரிஷன் தெராப்பி. நீங்க உங்களுடைய ஓன் பிராக்டிஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்ல வேலை இருக்கு, எகெயின் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இதுக்கான டிமாண்ட் அதிகமாவே இருக்கு. ஒரு டாக்டருக்கு ஈக்குவலண்டான சர்வீஸை உங்களாலையும் பண்ண முடியும். இதெல்லாம் பத்தி யோசிக்கும் போது எனக்கு பயாலஜி பிடிக்கும், அதனாலதான் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்ல. உண்மையிலேயே நீங்க ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ண முன்னால தயவு செய்து ஒரு தடவையாவது அந்த கோர்ஸ்ல என்னென்ன படிக்க போறோம், என்னென்ன சிலபஸ் கவர் ஆகுதுங்கிறத நீங்க பார்த்து ஒரு இன்ஃபார்ம்ட் கெரியர் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லது. நெட்ல இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் ஒரே இடத்துல உங்களுக்கு இதை பத்தி வேணும் அப்படின்னா நாங்க கெரியர் டைரக்டரி அப்படின்னு ஒரு புக் போட்டிருக்கோம். இது ஒரு 178 பேஜஸ்ல 12th அப்புறம் நீங்க எடுக்கிறதுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய 160க்கும் மேற்பட்ட கெரியர் ஸ்ட்ரீம்ஸை பத்தி, அதுல ஒவ்வொரு கோர்ஸ்லயும் என்னென்ன சிலபஸ் நம்ம படிக்க போறோம், அதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கோம். எல்லா கோர்ஸை பத்தி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் வந்து ஆப்டோமெட்ரிஷியன். இதுக்கு வந்து பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி ஆர் பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி இருக்கு. இதுல வந்து 4 years கோர்ஸ் இருக்கு. 2 years டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். அதுல வந்து நீங்க ஒரு ஆப்டோமெட்ரிக் அசிஸ்டன்ட் ஆக முடியும். ஆனா நீங்க 4 years கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 4 years கோர்ஸ் முடியும் போது நீங்க இந்தியன் ஆப்டோமெட்ரிக் அசோசியேஷன் அண்ட் அதோடைய ஆப்டோமெட்ரி கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆப்டோமெட்ரிஷியனா மாறிடுவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கண்ணுல ஏதோ ஒரு வகையில வந்து பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஆப்தமாலஜில ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. ஆப்தமாலஜிஸ்ட் ரொம்பவே குறைவா தான் இருக்காங்க இந்தியால. அதனால இந்தியன் ஆப்டோமெட்ரிக் அசோசியேஷன் வந்து நிறைய பேச்சுலர்ஸ் முடிஞ்ச ஆப்டோமெட்ரிஷியனை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்காகவும் இந்த அசோசியேஷன் வச்சிருக்காங்க. இதுல நீங்க ரெஜிஸ்டர்டான ஆப்டோமெட்ரிஷியன் ஆனீங்கன்னா நீங்க ஓனா பிராக்டிஸ் பண்ணலாம். கண்ணுல யாரோ ப்ராப்ளம்னு வந்தாங்கன்னா அது எதனால வந்திருக்கு அப்படிங்கறத எக்ஸாமின் பண்றது, டயக்னோஸ் பண்றது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத சொல்றது. ஒருவேளை கண்ணாடினாலேயோ இல்லைன்னா ஒரு கான்டாக்ட் லென்ஸ்னாலேயோ அதை சரிப்படுத்த முடியும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்றது, அவங்களுக்கு அதை கொடுக்கறது, இந்த எல்லா வேலைகளையுமே ஒரு ஆப்டோமெட்ரிஷியன் பண்ணலாம். நான் முதல்ல சொன்னது மாதிரி மருந்து பிரிஸ்கிரைப் பண்றதோ சர்ஜரியோ மட்டும் ஒரு ஆப்டோமெட்ரிஷியன் பண்ண முடியாது. அதனால ஒரு நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அது கண் நோயை குணப்படுத்துறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பேச்சுலர்ஸ் இன் ஆப்டோமெட்ரிஷியன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். 5வது ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. இதுல பேச்சுலர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி நீங்க முடிக்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்க மாஸ்டர்ஸ் பண்ணலாம். நீங்க ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனா மாறிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆடியாலஜிஸ்டா நீங்க வந்து எதனால ஹியரிங் லாஸ் வந்து அப்படிங்கறத டயக்னோஸ் பண்றது, அதுக்கு தேவையான ஹியரிங் எய்ட்ஸ் கொடுக்கறது, இதை வந்து நீங்க பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டா சில்ட்ரன் வந்து சிலர் வந்து பேசுறதுக்கு ரொம்ப நாள் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீச் டிலேஸ் இருக்கவங்களுக்கு ஸ்பீச் தெராப்பி கொடுக்கறது, இது வந்து இன்னைக்கு இந்தியாலயும் ரொம்ப அதிகமா சிட்டிஸ்ல வளர்ந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே இது ரொம்ப தேவையான விஷயமாவும் இருக்கு. அது இல்லாம டெவலப்மெண்ட் டிசார்டர்ல இருக்கக்கூடிய சில்ட்ரனா இருக்கலாம், ஸ்ட்ரோக் மாதிரிப்பட்ட ஒரு டிசீஸ் வந்ததுனால பேச்சு திறமையை இழந்தவங்களுக்கு திரும்ப பேச்சு திறமையை கொண்டு வர்றது, ஸ்டட்டர் பண்றவங்க அவங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டோட வேலை. கூடவே நம்ம பேசின எல்லாத்துலயுமே ரிசர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லாத்துலயுமே நீங்க டாக்டரேட் முடிக்கலாம். இங்கேயுமே நீங்க டாக்டரேட் முடிக்கும் போது அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸை பத்தி டீப்பர் ரிசர்ச் நீங்க பண்றவங்களா மாறுவீங்க. சோ நான் சொன்னது மாதிரி 5 கோர்ஸ் பத்தி பேசிட்டோம். இது இல்லாம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னால இந்த 5 கோர்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா டாக்டருக்கு ரொம்ப ஈக்குவலண்ட் ஆனதுதான். ஆனா இன்னுமே கன்ஃபியூஷனா இருக்கீங்க,
இதை பத்தி ஒரு தெளிவு வர மாட்டேங்குது, எனக்கு என் இன்ட்ரெஸ்ட் என்னன்னே புரியல, இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் உண்மையிலேயே ஸ்கோப் இருக்குமா, நான் இதுல வளர முடியுமா, இது எனக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் இருக்குன்னா தயவு செய்து யோசிக்காதீங்க. ஒரு கெரியர் கவுன்சிலரை கண்டிப்பா மீட் பண்ணுங்க. சைக்கோமெட்ரிக் பேஸ்ட் அசஸ்மெண்ட் பண்றாங்களான்னு மட்டும் பாத்துக்குங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா உங்களுடைய நேச்சுரலான ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய டீப்பர் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன அசஸ்மெண்ட் மூலமா பியூட்டிஃபுல்லா கண்டுபிடிச்சு உங்களுக்கு கரெக்டான கெரியர் பார்த்தேன்னா அதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு ஒரு தெளிவான நேவிகேஷன் பாத் வந்து போட்டுடலாம். உங்களுக்கு பர்சனலிஸ்டான ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்க கீழே லிங்க்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் என்னுடைய முக்கியமான வேலையை. ஆறாவது, இது தவிர்த்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருவேளை டாக்டர் ஆகட்டாலும் பரவாயில்ல, பட் மெடிக்கல் ரிசர்ச்ல ஓவரால் ஹியூமனிட்டியோட வெல்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு மெடிக்கல் ரிசர்ச்ல ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிஎஸ்சில நமக்கு ரொம்ப சூப்பரான கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜியா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 to 6 கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் எல்லாம் பத்தி டீடைல்ஸ் வந்து நம்மளுடைய அந்த கெரியர் டைரக்டர் இ புக்லயும் இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரே ஷாட்ல வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் டீடைலா வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி கிளியரா பேசுறேன். பாராமெடிக்கல் கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ் இருக்கு. அது போக பயாலஜி அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. இதுவும் ஒரு எமர்ஜிங் ஃபீல்ட். இதை பத்தியுமே நான் ஒரு ஸ்பெஷலான வீடியோ போடுறேன். அதோட ஸ்கோப் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதுவுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீல்டு தான். பிஎஸ்சில நம்ம லைஃப் சயின்சஸ் இல்லைன்னா வந்து கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் அந்த மாதிரிப்பட்ட கோர்சஸும் எடுக்கலாம். இதெல்லாமே அதர் ஆப்ஷன்ஸ். இதை பத்தி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பீங்க. இன்னும் டீப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உங்களுடைய கெரியர்ல நீங்க கரெக்டான கெரியர் பார்த்து சூஸ் பண்ணி உங்களுடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலை நீங்க வெளியில கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.